இப்போது இந்த செயலமர்வை பொறுத்தவரையில் நாங்கள் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், அது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை 23/10/29 இலக்கத்துக்குரியது. இது 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 14 வெளியிடப்பட்டு 1/1/2023 இருந்து நடைமுறையில் இருக்குது. இப்போது இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையினுடைய முதலாவது வினாத்தாளாக அமையும் பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1. ஏற்கனவே நான் உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அது தாபன நடைமுறைகள், அதாவது தாபன விதிக்கோவை தொகுதி 1, தொகுதி 2, நிதி ஒழுங்கு விதிகள் என்பவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். இப்போது தாபன விதிக்கோவையினுடைய முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பதிலாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பிரயோகத்தில் இருப்பதன் காரணமாக நாங்கள் இந்த பாடத்திட்டத்தினுடைய முதலாவது பகுதியாகவே கருத்தில் கொள்ளக்கூடியது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் ஆக குறைந்தது 30 புள்ளிகளுக்கு அந்த பரீட்சையில் செல்வாக்கு செலுத்தும். 25 தொடக்கம் 30 புள்ளிகள், 30 புள்ளிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த அளவுக்கு அந்த விடயத்தை ஆழமாக நாங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிஞ்சால் அந்த வினாத்தாளில் ஆக குறைஞ்சது 20 புள்ளிகளுக்கு நீங்கள் தயார் என்பதை கருத்தில் எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். நாங்கள் அவசரப்பட்டும் படிக்க போகிறது இல்லை, மிகவும் ஆறுதலாக மிக நுணுக்கமாக படிக்க போகிறோம் என்கிற அடிப்படையில் தெளிவான புரிதலோடு நாங்கள் கற்றுக்கொள்வோம். சரிதானே? இப்போ இதில் அரசாங்க சேவை ஆணைக்குழு, பொதுச்சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, என்ன பெயரால் அழைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள். இது எதற்கு பதிலீடு செய்யப்படுது? தாபன விதிக்கோவையினுடைய 9 தொடக்கம் 5 வரையான அத்தியாயங்களுக்கு பதிலீடு செய்யப்படுவதாக இருக்கும். இதற்குள்ளே இருக்கக்கூடியது அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் 1 தொடக்கம் 22 வரையான அத்தியாயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. சின்ன சின்ன பிரிவுகளாக அழகாக பிரித்து அதை தந்திருக்கிறார்கள். அரசாங்க சேவை ஆணைக்குழு தொடர்பான அறிமுகத்தில் ஆரம்பித்து பொதுவான விடயங்கள் என்கிற வரைக்கும். இப்போ இதில் அதிகமாக இல்லை, ஒரு 60 பக்கங்கள் கொண்டதாகத்தான் இந்த பகுதி இருக்குது. ஆக பெரிய புத்தகம் எல்லாம் இல்லை. 60 பக்கம் என்கிறது 4வது பக்கத்தில் தொடங்குது, 60வது பக்கத்துக்கு பிறகும் இருக்கிறபடியே நான் ஏறத்தாழ 60 பக்கம் வேண்டாம், 30 பேப்பர், அவ்வளவுதான். அதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் பின்னணைப்பு, அதனுடைய பிகுதி பகுதியாக இருக்கிறது, அது பின்னணைப்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ள அரசாங்க சேவை ஆணைக்குழு தொடர்பான இந்த அறிமுகம் ஆக கூடினது ஒரு 30 கடுதாசி, 60 பக்கங்களுக்குள்ள தான் இருக்க போகுது. அதை அழகாக படித்து கொண்டால் 20 புள்ளியை நாங்கள் எடுக்கலாம். எந்த காரணம் கொண்டும் அது குறையாது. ஆனால் அந்த அளவுக்கு படிக்கணும். சரி, ரொம்ப கடினமானதெல்லாம் இல்லை. சரி, அப்போது ஒவ்வொரு உறுப்புறையாக நாங்கள் அலசி பார்த்து கொண்டு போவோம். சரி, அரசாங்க சேவை ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டிருப்பது அரசியல் அமைப்பின் எந்த உறுப்புறையின் பிரகாரம் என்பது முதலாவது உறுப்புறை சொல்லுது. பகிரங்க சேவை ஆணைக்குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் முதலாவது உறுப்புறையில் சொல்லப்பட்டிருப்பது அரசாங்க சேவை ஆணைக்குழு அரசியல் அமைப்பின் எந்த உறுப்புறையின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சொல்லுகிறோம், அரசாங்க சேவை ஆணைக்குழு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 9ஆம் அத்தியாயத்தின் 54ஆம் உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தில் 9வது அத்தியாயம் நிறைவேற்றுத்துறை என்று சொல்லப்படுது. நிறைவேற்றுத்துறை, அதில் பகிரங்க சேவை என்கிற தலைப்பின் கீழே 9ஆம் அத்தியாயம் நிறைவேற்றுத்துறை பகிரங்க சேவை. இந்த அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்தில் ஆணைக்குழு என குறிப்பீடு செய்யப்படும் பகிரங்க சேவை ஆணைக்குழு ஒன்று இருத்தல் வேண்டும். அது அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9 உறுப்பினர்களை கொண்டிருத்தல் வேண்டும். இது ஒரு பொது அறிவு கேள்வி.
தற்போது இருக்கக்கூடிய அரசியலமைப்பின் ஏற்பாடுகளின்படி இது திருத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பதிப்பு தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது. 9 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய உறுப்பினர்களுள் 3 உறுப்பினர்களுக்கு குறையாதோர் பகிரங்க அலுவலராக 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது உறுப்பினர் ஒருவரை அதன் தவிசாளராக நியமித்தல் வேண்டும். அப்போ இதுக்குள்ளே எங்களுக்கு 3 அல்லது 4 விடயங்கள் இருக்குது. பகிரங்க சேவை ஆணைக்குழு தாபிக்கப்பட்டிருப்பது அரசியலமைப்பின் எந்த உறுப்புரையின் கீழ் அல்லது எந்த உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்று கேட்கப்பட்டால் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 9வது அத்தியாயம் அல்லது அத்தியாயம் 9 நிறைவேற்றுத்துறை பகிரங்க சேவை என்பதன் கீழ் 54வது உறுப்புரையின் கீழ் இது தாபிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் 54ஆம் உறுப்புரையின் கீழ் தாபிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள்? அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகிறார்கள். அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகிறார்கள். அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக கேட்கப்பட்டால் 9 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கும். அல்லது பகிரங்க சேவை ஆணைக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டால் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9 உறுப்பினர்களை, அதாவது அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9 உறுப்பினர்களை பகிரங்க சேவை ஆணைக்குழு கொண்டிருக்கும். சரிதானே? பகிரங்க சேவை ஆணைக்குழுவில் உறுப்பினர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். அதில் 3 உறுப்பினர்கள் பகிரங்க சேவையில் 15 வருஷத்துக்கு குறையாமல் வேலை செய்த ஆக்களாக இருக்கவும். சரிதான்? அப்போ அதில் அந்த 9 உறுப்பினர்களில் ஒருவரை சேர்மன் என்று சொல்லுவோம், தவிசாளராக ஜனாதிபதி நியமிப்பார். சரியா? இது தொடர்பாக மிகுதி பகுதிகளை நாங்கள் கிரகித்தல் அடிப்படையில் பார்த்து கொள்ளலாம். சரி, அதில் இருக்கிற அந்த பகுதியை அவர் ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது மாகாண சபை உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர் ஒருவராக இருந்தால் அல்லது வருவாராயின் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக நியமிக்கப்படுதலோ அல்லது அத்தகைய உறுப்பினர் ஒருவராக தொடர்ந்து பதவி வகித்தலோ ஆகாது. இந்த பண்டிகை கொஞ்சம் வித்தியாசமாக நான் பிள்ளைகளுக்கு வாசித்து காட்டுறேன். சரிதானே? இதுக்குள்ளே 2 விடயங்கள் இருக்குது. நாங்கள் சொல்லுவோம், இந்த நுழம்பு திரிய பார்த்த மாதிரியாக ஒரு உணர்வு இதை வாசிக்க வரும். ஆளவரும் அவர் பாராளுமன்றத்தின் ஒரு மாகாண சபையின் அல்லது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக நியமிக்கப்படுதல் ஆகாது என்று வாசி. மற்ற பகுதியை கையவிடும். சரிதான்? ஆளவரும் அவர் பாராளுமன்றத்தின் ஒரு மாகாண சபையின் அல்லது ஓர் உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக நியமிக்கப்படுதல் ஆகாது. இதை 2ஆம் தர திருப்பி வாசிக்கிறேன், கவனிங்கோ. ஆளவரும் அவர் பாராளுமன்றத்தின் ஒரு மாகாண சபையின் அல்லது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக, அந்த இருப்பின் என்கிறத விடுகிறேன்னா, உறுப்பினர் ஒருவராக வருவாராயின்
ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக தொடர்ந்து பதவி வகித்தல் ஆகாது. இப்ப 2 வசனம் இதுக்குள்ள இருக்கு. ஒரே வசனத்துக்குள்ள 2 விடயத்தை பின்னி செருகி வச்சிருக்கு. இதை 2ஆ பிரித்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆளுவரும் அவர் பாராளுமன்றத்தின் ஒரு மாகாண சபையின் அல்லது ஒரு உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக நியமிக்கப்படுதல் ஆகாது. ஏற்கனவே அவர் பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருந்தால், இப்ப பிந்தின நியமனம் தான் ஆணைக்குழுவின் உறுப்பினர், அவ்வாறு நியமிக்கப்பட மாட்டார். 2வது என்ன சொல்லியிருக்கு? ஆளுவரும் அவர் பாராளுமன்றத்தின் ஒரு மாகாண சபையின் அல்லது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக வருவாராயின் உறுப்பினர் ஒருவராக தொடர்ந்து பதவி வகித்தல் ஆகாது. அப்ப இங்க உறுப்பினர் ஒருவராக தொடர்ந்து பதவி வகித்தல் ஆகாது. இங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அவர் முதல் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர் ஆகிட்டார். இப்ப பாராளுமன்றத்தின், மாகாண சபையின் அல்லது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினராக வந்தால் ஆணைக்குழு உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகா அந்த பந்தி இருக்கு என்று சொல்ற. சரியா? ஒரே விடயத்தை 2 காலங்கள்ல அல்லது 2 பரிமாணங்கள்ல சொல்லி இருக்கிறார். ஒன்று, முதல் மாகாண சபை அல்லது பாராளுமன்றம், உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினராக இருந்தால் ஆணைக்குழு உறுப்பினராக நியமிக்கப்படுதல் ஆகாது. 2வது சொல்லி இருக்குது, பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக வருவாராக இருந்தால் ஆணைக்குழுவில் அவர் தொடர்ந்து இருக்கிறார். 2வது நிலைமையில கருத்து உங்களுக்கு விளங்குதா? அவர் ஆணைக்குழுவில் ஏற்கனவே இருக்கிறார். இப்ப பாராளுமன்றம், மாகாண சபை அல்லது உள்ளூர் அதிகார சபையில் உறுப்பினராக வந்தால் தொடர்ந்து ஆணைக்குழுவில் இருக்கிறார். ஏற்கனவே பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபையில இருந்தால் ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட மாட்டார். ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபை உறுப்பினராக இருந்தால் அவர் தொடர்ந்து ஆணைக்குழுவில் இருக்க மாட்டார். சரியா? இதுக்கு மேல நான் இதை விளங்கப்படுத்த இல்லை. அது கிரகித்தல் தன்மை வாய்ந்த ஒரு பந்தி என்கிறதால சொன்னேன். இப்போ சின்ன விடயம் என்ன சொன்னாங்க? பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய நியமனம் தொடர்பாக முதலாவது, அது எவ்வாறு நியமிக்கப்படுகிறது, அரசியல் அமைப்பின் எந்த உறுப்புரை அதை விவரிக்கிறது என்று கேட்டபோது நாங்கள் சொன்னோம், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் அத்தியாயம் 9 நிறைவேற்றுத்துறை பகிரங்க சேவை என்பதன் கீழ் 54வது உறுப்புரையினால அது நியமிக்கப்படுது. 2வது, ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் நியமிக்கப்படும் முறை தொடர்பாக சொல்லுங்கோ என்று கேட்கப்பட்டால், அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரை மீது, விதப்புரை என்ற அவர்களுடைய சிபார்சு, அரசியலமைப்பு பேரவையின் சிபார்சின் பேரில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9 உறுப்பினர்களை பகிரங்க சேவை ஆணைக்குழு கொண்டிருக்கும். அந்த உறுப்பினர்களில் 3 பேருக்கு குறையாதவர்கள், அந்த 3 பேர் தான் அண்டில், அதை விட கூட இருக்கலாம், ஆக குறைந்தது 3 பேர் ஆகுது. 3 உறுப்பினர்களுக்கு குறையாதோர் என்பதன் பொருள் என்ன? ஆக குறைஞ்சது 3 பேர், 9 பேருமே அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. 3 உறுப்பினர்களுக்கு குறையாதவர்கள் பகிரங்க அலுவலராக 15 ஆண்டுகளுக்கு கூடிய அனுபவத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த உறுப்பினர்களில் ஒருவரை ஜனாதிபதி, அதுவும் அரசியலமைப்பு பேரவையின் சிபார்சின் பேரில், விதப்புரையின் பேரில் தவிசாளராக நியமிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் விஷயத்தை கதைச்சிட்டு வந்துட்டோம். அரசாங்க சேவை ஆணைக்குழு தாவிக்கப்படுதலோடு தொடர்புடைய அரசியலமைப்பின் உறுப்புரை எது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது, அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்டுள்ள தத்துவங்கள் எவை? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்ட தத்துவங்கள் எவை? நாங்கள் முதல் எளிமையாக சொல்லுவோம். அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய அதிகாரங்கள்
அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பகுதியை பார்ப்போம். இதுதான் எளிமையான விடை. அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்கள் எவை என்று கேட்கப்பட்டால், அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டு உள்ளது. சரி, ஆனால் அவ்வாறு உரித்தளிக்கப்படுகிற போது சில விடயங்களுக்கு அமைவாக அது அமைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அமைவாக என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுப்புரைகளில் சில விடயங்கள் இருக்குது. அந்த விடயங்களுக்கு பொருந்த வேணும். அந்த விடயங்களை வெளியே விட்டு நாங்கள் பொதுவாக சொல்ல இயலாது. அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டிருந்தாலும் அரசியல் அமைப்பினுடைய 55(1), 55(2), 55(4), 61 ஊவன்னா ஆகிய உறுப்புரைகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அவற்றுக்கு அமைவாக அது இருக்க வேணும். அது என்ன அந்த உறுப்புரைகள் என்று சொல்லி ஒரு பார்த்துட்டு வந்துடுவோமே. சரியா? 55(1), 55(2), 55(3), 55(4) என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்போம். சரியா? 55(1), 55(2), 55(3), 55(4) என்று சொல்லி அந்த சொல்லுகிற அந்த உறுப்புரைகள் என்ன சொல்லியிருக்கு. சரி, அப்போது கவனிங்க. எப்படி சொல்கிறாங்க? அரசியலமைப்பின் 55(1), 55(2), 55(4) அதை விட 61 ஊவன்னா உறுப்புரைகளுக்கு அமைவாக. இந்த உறுப்புரைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று பாருங்க. 55(1) சொல்லுது, அமைச்சரவையானது பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும், நான் இந்த பகுதியை பிரேக்கெட் பண்ணுறேன், ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். அமைச்சரவை பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். அப்போ அமைச்சரவை அரசாங்க உத்தியோகத்தர்கள் தொடர்பான கொள்கைகளை வகுப்பது அமைச்சரவையினுடைய பொறுப்பு. அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் எல்லா கொள்கை விடயங்களுக்கும், அதாவது நியமனங்கள், பதவி உயர்வுகள், இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன தொடர்பான கொள்கை உட்பட எல்லா கொள்கைகளுக்கும். விளங்குது தானே? அந்த இடத்தை நாங்கள் விட்டுட்டு வாசித்தா தான் அந்த இடம் எங்களுக்கு அழகாக விளங்குது. அமைச்சரவை பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் தீர்மானித்தலும் வேண்டும். அந்த எல்லா கொள்கை விடயங்கள்ங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறார். எப்படி? நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பன தொடர்பான கொள்கை உட்பட எல்லா கொள்கைகளுக்கும் ஏற்பாடு செய்து அவற்றை தீர்மானிக்க வேண்டும். அப்போ இது ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த விடயத்தோடு பார்க்குற நேரத்தில், அதாவது அரசியலமைப்பில் 55(1) என்ற உறுப்புரைக்கு அமைவாக, அதன் பொருள் விளங்குதா? என்ன அமைவாக? அமைச்சரவையினால் கொள்கை தீர்மானிக்கப்படும். அது பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரியது அல்ல. பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு இந்த 5 விடயங்கள் தொடர்பான அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு கையளிக்கப்பட்டிருக்குது? அந்த கொள்கையை உருவாக்குகிறது பகிரங்க சேவை ஆணைக்குழு அல்ல. பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அது தொடர்பான கொள்கைகளை ஏற்பாடு செய்யும், தீர்மானிக்கும் அதிகாரம் இல்லை. அது ஒரு வரையறை அல்லது அது தொடர்பான ஒரு ஏற்பாடு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அமைச்சரவை தான் கொள்கைகளை தீர்மானிக்கும். இப்போ சாதாரணமாக அது சொல்லப்படாவிட்டால், இப்போ அந்த பகுதி சொல்லப்படாமல், 55(1) என்பது சொல்லப்படாமல், அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் முடித்தளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டால் அதனுடைய பொருள்
இந்த விடயங்கள் பற்றிய கொள்கையும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் உருவாக்கப்படும் என்பதாக மாறிவிடும். அரசாங்க உத்தியோகத்தர்களோடு சம்பந்தப்பட்ட நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் பற்றிய அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழு குறித்தளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதுக்கு என்ன வரையறை இருக்கு? முதலாவதாக சொல்லப்பட்டிருக்குது 55 இதற்கான கொள்கை வகுப்பது அமைச்சரவை தான். இதுக்குரிய பாலிசியை மேக் பண்ணுறது. உதாரணத்துக்கு 18 வயது குறைஞ்சவரை அரசாங்க சேவை சேர்க்க இயலாது, 45 வயதுக்கு மேற்பட்டவரை ஓய்வூதிய உறுத்துடைய பதவி ஒன்றில் நியமிக்க முடியாது, 55 வயது வந்தால் அவர் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் ஓய்வு பெற முடியும், 60 வயது வந்தால் கட்டாயமாக ஓய்வு பெற வேண்டும் என்பதெல்லாம் கொள்கை. இந்த கொள்கையை தீர்மானிப்பது அமைச்சரவை, ஆணைக்குழு அல்ல. அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்வாங்க. சரியா? அடுத்த 2வது 55(2) என்ன சொல்லுது? எல்லா திணைக்கள தலைவர்களினதும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். இந்த விடயம் தெரியாவிட்டால் நாங்கள் என்ன நினைப்போம்? எல்லா உத்தியோகத்தர்களையும் பகிரங்க சேவை ஆணைக்குழு தான் நியமனம் செய்து பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றையும் நியமிக்கும், என்பவற்றையும் தீர்மானிக்கும் என்று சொல்லி நினைப்பேன். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆணைக்குழுவிட்ட இருந்து ஒரு விடயம் எடுக்கப்பட்டு விட்டது, ஆணைக்குழுவுக்கு இது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திணைக்கள தலைவர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பது அமைச்சரவைக்குரியது. அப்போ இந்த ஏற்பாடும் ஆணைக்குழுவுக்கு பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை உரித்தாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிற போது நீங்கள் மனசுக்கு வச்சுக்கொள்ளணும், ஆணைக்குழுவுக்கு திணைக்கள தலைவர்களை நியமிக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ திணைக்கள தலைவர்கள் தவிர மிச்ச ஆக்கள் தான் அங்கே இருக்கும். திணைக்கள தலைவர்கள் என்பதுக்கு ஒரு உதாரணம் அரசாங்க அதிபர். சரிதானே? இவர்களுடைய நியமனம் பொதுச்சேவை ஆணைக்குழு செய்கிறதில்லை, பிஎஸ்சி செய்கிறதில்லை. அவர்கள் கதைப்பினம் கேபினட் பேப்பர் போட்டிருக்காம், அந்த சார் ஜிஏ வர போகிறாராம், அல்லது அந்த மேடம் ஜிஏ வர போகிறாங்களாம் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அது கேபினட் பேப்பர் போட்டிருக்காம், அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்படும். சரியா? 55(4) என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆணைக்குழு சட்டத்தினால் தாபிக்கப்படுகின்றவாறான மாகாண பகிரங்க சேவையின் தத்துவங்களையும் பணிகளையும் திறக்குறைவு செய்தல் ஆகாது. அது இந்த கருத்து என்ன? மாகாண பகிரங்க சேவை இருக்குந்தானே, ப்ரொவின்சியல் சர்வீஸ், அதில் பொது சேவை ஆணைக்குழுவுக்கு அல்ல பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தலையிடும் அதிகாரம் இல்லை. அப்போ இதுதான் அந்த வரையறை. அங்கே ஒரு 3-4 வரையறை சொல்லப்பட்டிருக்கு. 3 வரையறை எங்களுக்கு தெரியும். முதலாவது என்ன? பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான கொள்கைகளை வகுப்பது பொது சேவை ஆணைக்குழு அல்ல. 2வது திணைக்கள தலைவர்களோடு தொடர்புபட்ட நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பது ஆணைக்குழுவுக்கு இல்லை, அமைச்சரவைக்கு தான் இருக்குது. அதே போல் மாகாண பகிரங்க சேவையின் மீது ஆணைக்குழு அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லை. சரியா? அப்போ இந்த அடிப்படையில் தான் இன்னும் ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. 61(1) பாருங்க, 61(1) அந்த உறுப்புரைக்கும் அமைவாக இந்த 61(1) உறுப்புரை என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால் அதை கவனிங்க. இந்த அத்தியாயத்தின் நோக்கங்களுக்காக, அதாவது பகிரங்க சேவை என்கிற அத்தியாயத்தின் நோக்கங்களுக்காக, பகிரங்க அலுவலர் என்பது தரைப்படை, கடற்படை அல்லது வான்படை உறுப்பினர் ஒருவரை தேர்தல் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் அத்தகைய குழுவின் அலுவலர் ஒருவரை, தேசிய பொலிசு ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் பொலிசு அலுவலர் ஒருவரை, நீதித்துறை சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகிரங்க அலுவலர் ஒருவரை, அல்லது கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் இலங்கை கணக்காய்வு சேவையில் இருக்கும் உறுப்பினர் ஒருவரை உள்ளடக்காது. இப்போ ஏன் இது சொல்லி இருக்கின்ற விளங்குதா? பொது சேவை ஆணைக்குழு அரசாங்க சேவை அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை
செய்கிற அதிகாரம் கொண்டிருக்கு என்கிற போது 4 விதமான வரையறைகளை நீங்கள் மனதில் கொள்ள வேணும். முதலாவது 55(1) என்ன சொல்லி இருக்குது? பகிரங்க சேவை தொடர்பான கொள்கை வகுக்கும் அதிகாரம் அல்லது கொள்கைகளை வகுத்தல் ஏற்பாடு செய்தல் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு எல்லை. இது கொடுக்குற போது அதுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனைகளே உண்டு. கொள்கை வகுக்க இயலாது பொதுச்சேவை ஆணைக்குழு. அடுத்து 55(3) என்ன சொல்லியிருக்கு? எல்லா திணைக்கள தலைவர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட வேண்டும். 3வது என்ன சொல்லி இருக்குது? 55(4) மாகாண பொதுச்சேவையின் அதிகாரங்களை பொதுச்சேவை ஆணைக்குழு திறக்குறைவு செய்ய முடியாது. அதில் போயிட்டு இவர் தலையிட இயலாது. 4வது என்ன சொல்லியிருக்கு? 61 ஊவன்னாவில் முப்படைகள், தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்கள், அதாவது தேர்தல் ஆணைக்குழுவினாலே ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்ட அலுவலர்கள், நாம் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். போலீஸ் அலுவலர்கள், நீதித்துறை அலுவலர்கள், கணக்காய்வு அலுவலர்கள் பகிரங்க சேவை என்கிற அந்த வகைக்குள்ள, அதாவது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. யார்? முப்படையினர், தேர்தல் ஆணைக்குழு, போலீசார், நீதி சேவை ஆணைக்குழுவின் நியமனங்களுக்கு உட்பட்டவர்கள், கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட கணக்காய்வு சேவை உத்தியோகத்தர்கள் ஆகிய 5 பகுதியினரும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. சரியா? இந்த விடயங்களை வச்சுக்கொண்டு 55(3) உறுப்புரைக்கு அமைவாக 55(3) என்ன சொல்லியிருக்கு? அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய, அதுதான் அந்த 4 ஏற்பாடுகள். அந்த ஏற்பாடுகளுக்கு அமைய பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். இது சொல்லாமல் சாதாரணமாக சொல்லலாமோ? பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட வேண்டும் அல்லது உரித்தாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாமோ? அப்படி சொன்னால் அதனுடைய எல்லைகளை நாங்கள் சரியாக வரையறுத்து சொல்லாமல் பொதுவாக இது தொடர்பில் எல்லாம் செய்யும் அதிகாரம் பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உண்டு என்பதாக அமைந்து விடும். சரிதானே? அப்போ அப்படி எடுக்க இயலாது, அப்படி சொல்ல இயலாது. அப்போ எப்படி சொல்ல போகிறோம் நாங்கள்? இனி எங்களுக்கு மனசில் நிற்கும் பாருங்க. கொஞ்சம் சொல்லுகிற போது என்னோட ரொம்ப வாழமாக போகிறோமே, இதை போயிட்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய வினைத்திறமகான் தடப்பயிற்சியில் நான் படிப்பிச்சிருந்தா முதல் வகுப்பிலேயே ஓடிடுவாங்க. சரிதான்? அப்போது அப்படியெல்லாம் சொல்லுகிறது இல்லை. யாருக்கு எவ்வளவு சொல்ல வேணும் என்கிறது ஒன்று இருக்குத்தானே. நீங்கள் இலங்கை நிர்வாக சேவைக்கு வரப்போகிறவர்கள் ஐயம் திரிவு 2 இல்லாமல் படிக்க வேணும். எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்போ அதனால தான் அவ்வளவு மெனக்கட்டி சொல்லுகிறேன். 2 உறுப்புரை 3 உறுப்புரையில் நிற்கிறேன், அங்கால போகவே இல்லை. இப்போ பாருங்க, நான் அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரை பிரகாரம் கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கேன். அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரை பிரகாரம் 55(3) உறுப்புரை என்ன சொல்லி இருக்கு? இந்த காட்டுறேன் பாருங்க. 55(3) உறுப்புரை பிரகாரம் பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்குது என்று சொல்கிறோம். சரியா? ஆனால் அதை இன்னும் முழுமையாக சொல்லுகிறது என்றால் அதுக்குரிய மட்டுப்பாடுகளை சொல்லணும். இது பிரகாரம், உறுப்புரையின் பிரகாரம். மற்ற விஷயங்களை சொல்லிக்க அமைவாக, உறுப்புரைக்கு அமைவாக, அதாவது அதற்கு இணங்கும் வகையில் என்னென்ன உறுப்புரைகளுக்கு அமைவாக 55(1). இப்போ பிள்ளைகளுக்கு தெரியும் 55(1) என்ன சொல்லுது? பகிரங்க சேவை தொடர்பான கொள்கை வகுப்பது அமைச்சரவைக்குரியது. 55(2) என்ன சொல்லுது? திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் அமைச்சரவைக்கு உரியது.
55(4) என்ன சொல்லுது? மாகாண பொதுச்சேவையின் அதிகாரத்தில் நீங்கள் கை வைக்க இயலாது. 61 ஊவன்னா என்ன சொல்லுது? முப்பட, எலெக்ஷன், போலீஸ், நீதித்துறை, ஆடிட் என்ற 5 செக்ஷனும் உங்களுக்கு வராது. இவற்றுக்கு அமைவாக அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரை பிரகாரம் அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டு இருக்குது. சரியா? இப்போ அவ்வளவு முடிஞ்சு. இப்போ நாங்கள் முதலாவது அரசியலமைப்பில் எந்த உறுப்புரைக்குள்ளே இது தாபிக்கப்பட்டிருக்குது, ரெண்டாவது அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டுள்ள தத்துவங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் இபி எக்ஸாமுக்கு எழுதுறேன்டா என்னென்று எழுதுறது? அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சரி, முடிஞ்சு. எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாமுக்கு எழுதுறேன்டா அப்படி எழுதணும். அரசியலமைப்பின் 55(1), 55(2), 55(4), 61 ஊவன்னா ஆகிய உறுப்புரைகளுக்கு அமைவாகவும் அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரையின் பிரகாரமும் அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒவ்வொரு துண்டும் என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 5 உறுப்புரையுமே 10 படி. 55(1) என்ன சொல்லுது? பகிரங்க சேவை அலுவலர்கள் தொடர்பான கொள்கைகள், அதாவது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை உட்பட, அப்படித்தானே, எல்லாம் உட்பட கொள்கைகளுக்கு ஏற்பாடு செய்தல், தீர்மானித்தல் அமைச்சரவைக்கு உரியது என்று சொல்லப்பட்டது. 55(2) என்ன சொல்லுது? எல்லா திணைக்கள தலைவர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டது. 55(4) என்ன சொல்லுது? ஆணைக்குழு மாகாண பொதுச்சேவையின் அதிகாரத்தை தரக்குறைவு செய்ய முடியாது. ஆணைக்குழு சட்டத்தினால் தாவிக்கப்படுகின்ற மாகாண பகிரங்க சேவையின் தத்துவங்களையும் பணிகளையும் தரக்குறைவு செய்தல் ஆகாது. 61 ஊவன்னா என்ன சொல்லுது? இந்த பகிரங்க சேவை என்கிற அத்தியாயத்தின் நோக்கங்களுக்காக நீங்கள் முப்படையினர், போலீசார், தேர்தல், நீதித்துறை, கணக்காய்வு சேவை ஆகியவற்றை சேர்ந்தவர்களை கணக்கில் எடுக்கக்கூடாது. அவர்கள் பகிரங்க சேவைக்கோ வரமாட்டார்கள். அப்போ இவ்வளோ விஷயத்தையும் கருத்தில் கொண்டு 55(3) சொல்லப்பட்ட படி இந்த 5 விடயங்கள் தொடர்பில், பகிரங்க உத்தியோகத்தர்களுடைய 5 விடயங்கள் தொடர்பிலேயும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. சரி, கொஞ்சம் கூடத்தான் சொல்லுகிறேன், ஆனால் முழுவதும் சொல்லிவிட வேணும் என்கிற ஆசையோடு கதைச்சு கொண்டிருக்கிறேன். 3வது உறுப்புரை என்ன சொல்லுது? ஆணைக்குழுவினுடைய விதிகள், இந்த ஒழுங்கு விதிகள், நடைமுறைகள், அதாவது ஆணைக்குழு தன்னால் உருவாக்கப்பட்ட நடைமுறை விதிகளிலிருந்து விலகிச் செல்லும் உரிமையை கொண்டுள்ளது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறத விட வித்தியாசமாக ஆணைக்குழு செய்யலாம். எப்ப? பிரத்யேகமான சூழ்நிலைகளில் ஆணைக்குழு அதை செய்யலாம். ஆனால் அரசியலமைப்பின் 12(1), 126 என்ற உறுப்புரைகளுக்கு அது அமைவாக இருக்க வேண்டும். அந்த உறுப்புரைகளை மிஞ்சி போகலாம். அது என்ன? 12(1) உறுப்புரை அரசியலமைப்பில் சட்டத்தின் முன் ஆட்கள் எல்லோரும் சமமானவர்கள், அத்தோடு அவர்கள் சட்டத்தினால் சமமாக பாதுகாக்கப்படுவதற்கு உரித்துடையவர்கள் என்பது 12(1). அதை கருத்தில் கொள்ளவும், ஒருவர் மீது ஒருவர் வேறுபாடு காட்டும் வகையில், அதாவது ஒருவருக்கு ஒரு சட்டம் என்ற அடிப்படையில் விலகி போகிறாது என்பது அதனுடைய கருத்து. 12(1) என்ன சொல்லுது?
சட்டத்தின் முன்பு ஆட்கள் எல்லோரும் சமமானவர்கள், அத்துடன் அவர்கள் சட்டத்தினால் சமமாக பாதுகாக்கப்படுவதற்கு உரித்துடையவர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ அவர்கள் சமத்துவமாக இருக்க வேண்டும், அதில் வேறுபாடு காட்டியலாது ஆணைக்குழு. அடுத்தது 126ஆம் உறுப்புரை. 126வது உறுப்புரை என்ன சொல்லுது என்றால் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுது. அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அது தொடர்பில் உயர் நீதிமன்றம் நியாயாதிக்கம் கொண்டதாக இருக்கும். அடிப்படை உரிமைகள் பற்றிய நியாயாதிக்கம் உயர் நீதிமன்றத்துக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த 2 விடயத்தையும் கருத்தில் கொண்டுதான் பொதுச்சேவை ஆணைக்குழு தன்னால் உருவாக்கப்பட்ட, அதாவது ஒரு அடிப்படை உரிமையை மீறும் வகையில் பகிரங்க சேவை ஆணைக்குழு விதிகளை மீற இயலாது, அதே போல் பாரபட்சம் காட்டும் வகையிலையும் விதிகளை மீற முடியாது. மற்றும்படி தன்னாலே ஆக்கப்பட்ட விதிகளிலிருந்து விலகி நின்று சில விசேடமான சந்தர்ப்பங்கள், பிரத்யேகமான சந்தர்ப்பங்களில் அது செயற்பட முடியும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறான் பாருங்க. சரியா, எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் அமைப்பின் 12(1) மற்றது 126 என்கிற உறுப்புரைகளுக்கு அமைவாக ஆணைக்குழு பிரத்யேகமான சூழ்நிலைகளில் தன்னால் தீர்மானிக்கப்பட்ட வரையறைகள், விதிகள், ஒழுங்கு விதிகள், நடைமுறைகள் ஆகியவற்றிலிருந்து விலகிச் செல்லும் உரிமை கொண்டது. நான் 4வது சொல்கிறதுக்கு முன்னால் பிள்ளைகளுக்கு 6ஐயும் 7ஐயும் சொல்லிட்டு திருப்பி 4வதுக்கு வருகிறேன். சரிதான்? சரி, என்ன 6 சொல்ல போகிறோம் என்று சொன்னால், ஆணைக்குழுவுக்கு இந்த 7 சொல்லிட்டு வருவோமா? 7 சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் 4க்கு போவோம். ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்கள் இருக்குது தானே. அதாவது அரசாங்க அலுவலர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய தத்துவங்கள் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கு. அப்படி உரித்தாக்கப்படுகிற போதே சில விடயங்களை சொல்லித்தான் உரித்தாக்கப்பட்டிருக்கு. என்ன, கொள்கை வகுக்க முடியாது, திணைக்கள தலைவர்களுடைய நியமனங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய இயலாது, மாகாண பொதுச்சேவையின் அதிகாரங்களை தரக்குறைவு செய்ய இயலாது, அதை விட எலெக்ஷன், ஆடிட், இது சொன்னாங்க, நீதி சேவை, முப்படை, போலீசார் என்கிற 5 தரப்பையும் உள்ளுக்கு எடுக்க இயலாது, அவையோடு நீங்கள் சம்மந்தப்பட இயலாது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதை விடுவோம். இப்போ அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக ஆணைக்குழுவுக்கு நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டமை தொடர்பாக அல்லது தத்துவங்கள் உரித்தாக்கப்பட்டமை தொடர்பாக சொல்லுகிற அரசியலமைப்பின் உறுப்புரை எது? 55(3). சரிதானே? 55(3) உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கு. அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அவர்களுக்கு இந்த 5 விடயங்கள் தொடர்பிலையும் தத்துவம் கையளிக்கப்பட்டிருக்கு. தத்துவம் என்ற அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியாச்சு. இவ்வாறு கையளிக்கப்பட்ட அதிகாரத்தை ஆணைக்குழு வேறு ஆட்களுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் செய்யுங்கோ என்று கொடுக்கலாம். சரியா? அப்படி கொடுக்குற ஏற்பாடு சம்பந்தமாக இந்த 7வது உறுப்புரை சொல்லுது. அப்படி செய்கிற தனக்குரிய தத்துவங்களை, தனக்கு அரசியல் அமைப்பினால கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பாக அல்லது கையளிப்பது தொடர்பாக, அரசியலமைப்பினால உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பாக ஆணைக்குழு எவ்வாறு செயற்படலாம் என்கிறது 7வது உறுப்புரையில் பேசுவோம். சரிதானே? மொபைலில் பார்க்குற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விளக்கம் குறைவாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நான் இதை கொஞ்சம் சின்னதாக்கி காட்டுறேன். அப்போ தான் அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இல்லாவிட்டால் சில வேளைகளில் அதை வாசிக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கு.
சரி, அப்போ கவனிங்க. கொஞ்சம் இந்த ஓரங்கள் கொஞ்சம் தெரியக்கூடிய மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, கவனிங்க பிள்ளைகள். ஆணைக்குழுவானது அரசியலமைப்பின் 56(1) உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் 56(1) உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் நான் வாசிக்கிற இடத்தை மட்டும் கவனிச்சுக்கொள்ளும். ஆணைக்குழுவானது அரசியலமைப்பின் 56(1) உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் சரிதானே ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் அரசாங்க சேவை ஆணைக்குழு தனது உறுப்பினர்கள் அல்லாத 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவில் ஏற்கனவே 9 பேர் இருப்பினும் அதில் 3 பேர் எடுத்து அவைக்கு கொடுக்குறீங்க. அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத வேறு 3 பேரை கொண்ட ஒரு குழுவிடம் சரிதானே வேறு 3 பேரை கொண்ட ஒரு குழுவிடம் அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களின் சில கேட்டகரி ஆஃபீஸர்ஸ், கேட்டகரின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு மருத்துவம், கல்வி, இப்படி சரிதானே அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பான தத்துவங்களை அல்லது அதிகாரங்களை கையளிக்கலாம். அது அந்த 56ஆம் உறுப்புரையின் 1ஆம் பிரிவில் தான் அதன் பிரகாரம் 56(1) என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். அது ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிட வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரிதானே. அது 56(2), 56(3), 56(4) ஆகிய உறுப்புரைகளுக்கு அமையவும் அதில் நிபந்தனைகள் இருக்கு. இப்போ நான் எல்லாத்துக்கும் கான்ஸ்டிடியூஷனை கூட்டிக் கொண்டு போகிறேன் சரியா. அப்போ 56ஆம் உறுப்புரையின் 1ஆம் 56(1) உறுப்புரை பிரகாரம் 56(2), 56(3), 56(4) உறுப்புரைக்கு அமைவாகன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கண்டிஷன் இருக்கு. பிரகாரம் என்றால் தெரியும், அது கையளிக்கலாம் என்றால் அதில் இருக்கும். பிரகாரம் என்கிறது அந்த உரிய அதிகாரத்தை சொல்லும். அமைவாக என்றால் அதுக்கு சில முறைமைகள் சொல்லப்பட்டிருக்கு அல்லது வரையறைகள் சொல்லப்பட்டிருக்கும். அமைவாக கையளிக்கலாம். அப்போ பாருங்க, ஆணைக்குழுவுக்கு அரசியலமைப்பில் உரித்தாக்கப்பட்ட பகிரங்க உத்தியோகத்தருடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றுக்குரிய அதிகாரங்களை அதை கையளிக்கலாம். எப்படி கையளிக்கலாம் என்றால் அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பான அதிகாரங்களை அரசாங்க சேவை ஆணைக்குழு அரசியலமைப்பின் 56(1) உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத வேறு 3 நபர்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு குழுவிடம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத வேறு 3 அலுவலர்களை அல்லது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் 56(2), 3, 4 உறுப்புரைகளுக்கு அமைவாக கையளிக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அப்போ மிகச் சுருக்கமாக சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தின் 56ஆம் பிரிவுக்கு அமைவாக ஆணைக்குழு தனக்குரிய தத்துவங்களை ஒரு 3 பேர் கொண்ட குழுவிட்ட கையளிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இனி அவர்கள்லாம் அந்த வகை உத்தியோகத்தர்களுக்கு, அந்த கேட்டகரி ஆஃபீஸர்ஸுக்கு நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய கர்மங்களை செய்ய போகிறார்கள். யார் செய்ய போயினும் ஆணைக்குழுவின் உறுப்பினர் அல்லாத 3 பேரை கொண்ட ஒரு குழு. சரியா? அடுத்த இன்னும் ஒன்று இருக்கிறதாங்க.
57ஆம் உறுப்புரையின் பிரகாரம் 57(1) உறுப்புரையின் பிரகாரம் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை 57(1) உறுப்புரையின் பிரகாரம் ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை அரசாங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தர் ஒருவருக்கு கையளிக்கலாம். அதாவது அரசாங்க சேவையில் உள்ள சில வகுதி உத்தியோகத்தர்களை நியமித்தல், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பான அதிகாரங்களை ஆணைக்குழு ஒரு அரசாங்க உத்தியோகத்தருக்கு கையளிக்க முடியும். சரியா? முதலாவது என்ன சொன்னாங்க? 56 சொல்லப்பட்டது 3 பேர் கொண்ட ஒரு குழுவிடம் தனக்கு உரிய தத்துவங்களை கையளிக்கலாம். 57 என்ன சொல்லப்படுது? தனக்கு உரிய தத்துவங்களில் ஒரு வகுதி உத்தியோகத்தர்களுக்குரியதை, ஒரு கேட்டகரி ஆஃபீஸருக்குரியதை எடுத்து ஒரு உத்தியோகத்தரிடம் கொடுத்து விடலாம். அந்த கேட்டகரி உத்தியோகத்தர் இல்லை, சும்மா ஒரு உத்தியோகத்தரிடம் கொடுக்கலாம். இதை நீங்கள் செய்யுங்கோ, இவர்களுக்குரிய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை ஒரு உத்தியோகத்தரிடம் கையளிக்கலாம். நான் இப்போ பிள்ளைகளுக்கு இது உதாரணம் சொல்லி கொண்டு வருகிறேன். சரிதானே? இப்போ அரசாங்க சேவை ஆணைக்குழு நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய பகிரங்க சேவை அலுவலர்கள் மீதான தத்துவங்களை கொண்டுள்ளது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்குது? 55(3). சரிதானே? அந்த வரையறைகளை பற்றி நான் கதைக்கிறேன். அவ்வாறு உரித்தாக்கப்பட்டதை ஆணைக்குழு பகிர்ந்து கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? 56(1) சொல்லப்பட்டபடி தன்னுடைய உறுப்பினர் அல்லாத, அதாவது பகிரங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத 3 பேரை கொண்ட ஒரு குழுவுடன் கையளிக்கலாம். அப்போது அது பின்பற்ற வேண்டியது 56, 2, 3, 4 ஆகிய உறுப்புரைகளை பின்பற்றி கொடுக்கலாம். சரி, அந்த அவற்றுக்கு அமைவாக ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி ஆஃபீஸர்ஸுடைய அல்லது சில கேட்டகரி ஆஃபீஸர்ஸுடைய நடவடிக்கைகளை செய்கிறத கொடுக்கலாம் ஒரு குழுவிடம். அவ்வாறு அமைக்கப்பட்ட குழுக்கள் 2 இருக்குது. ஒன்று கல்வி சேவை குழு, 2வது சுகாதார சேவை குழு. இதுதானே? கல்வித்துறை சார்ந்த நியமனங்களை, குறிப்பாக பதவி நிலைத்தர நியமனங்களை கல்வி சேவை குழு தான் செய்யுது. எஜுகேஷன் சர்வீஸ் கமிட்டி, ESC என்று சொல்கிறது. அதே போல் சுகாதார சேவை குழு மருத்துவ அலுவலர்கள் தொடர்பான விடயங்களை கையாளுது. ஹெல்த் சர்வீஸ் கமிட்டி, HSC என்று சொல்கிறோம். சரியா? அடுத்தது 57க்கு அமைவாக 57(1), 57(2) என்பவற்றின் நடைமுறைகளை பின்பற்றி அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரிய தத்துவங்களை கையளிப்பு செய்யுது. அது யாருக்கு செய்யலாம்? ஒரு உத்தியோகத்தருக்கு. அவ்வாறான உத்தியோகத்தர்களுக்கு உதாரணம் உங்களுக்கு சொன்னால் அமைச்சின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் ஆகியோருக்கு அரசாங்க சேவை ஆணைக்குழு தன்னுடைய தத்துவங்களை கையளித்திருக்கு. இப்போ பாருங்கோ, நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை தொடர்பான தத்துவங்களை கொண்ட அதிகார பீடங்கள் என்று கேட்கப்பட்டார். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றுக்கான தத்துவங்களை கொண்ட அதிகார பீடங்கள் என்று கேட்கப்படுகிற போது, முதலாவது 1 அமைச்சரவை. ஏன்? எல்லா திணைக்கள தலைவர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது அமைச்சரவை. அது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் 2, 5 எதை சொல்லி கேட்டாலும் சரி, அல்லது 5ஐயும் சொல்லி கேட்டாலும் சரி, அவற்றுக்கான அதிகார பீடம் என்கிற போது முதலாவது அமைச்சரவை. ஒரு கோடு போட்டு நாங்கள் அதில் எழுதி வைக்க வேணும், திணைக்கள தலைவர்கள் மட்டும். அமைச்சரவை திணைக்கள தலைவர்களுக்குரியதை மட்டும்தான் செய்யும். அடுத்த 2வது
பொதுச்சேவை ஆணைக்குழு. பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு எல்லாமே அமைச்சரவைக்கு கொடுத்தது போக மிச்சம் எல்லாம் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு தான் கொடுத்துருக்கு. அப்போ ரெண்டாவது பகிரங்க சேவை ஆணைக்குழு இல்லை பொதுச்சேவை ஆணைக்குழு அரசாங்க சேவை ஆணைக்குழு ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். அதுக்கு நீங்கள் என்ன வகையான ஆக்கள் என்று போட தேவை. அடுத்த மூன்றாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அரசியலமைப்பின் 56வது உறுப்புரைக்கு அமைவாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்க பெற்ற ஒரு குழு. என்ன மூன்றாவது யாரு? அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தத்துவம் கையளிக்க பெற்ற ஒரு குழு. அதுக்கு உதாரணம் எழுதணும் நீங்கள். கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு. கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு ஆகியோரை நீங்கள் எழுத வேண்டும். சரி, இப்போ இதுக்கு 2 குழுவையும் உதாரணம் எழுதணும். அடுத்தது நாலாவது யாரு? அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அரசியலமைப்பின் 57வது உறுப்புரைக்கு அமைவாக தத்துவம் கையளிக்க பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள். அது யாரு? அமைச்சின் செயலாளர்கள், அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள். இதெல்லாம் உதாரணம். சரிதானே? அப்போ 4 வகையான ஆட்களுக்கு நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பான தத்துவங்கள் உரித்தாக்கப்பட்டு இருக்குது. சரிதானே? அப்போ இந்த பகுதியை மையமாக வச்சுக்கொண்டு இப்போ ஆணைக்குழு தனக்குரிய தத்துவங்களை ஒரு குழுவிடம் அல்லது அரசாங்க உத்தியோகத்தரிடம் கையளிச்சிருது. அவர்களால் செய்யப்படுகிற ஒரு கட்டளை, அவர்களால் மேற்கொள்ளப்படுகிற ஒரு நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான ஒரு தீர்மானம் யாருனால? அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு உத்தியோகத்தர். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பில் மேற்கொள்ளுகிற ஒரு தீர்மானத்தினால மனக்குறை அடைகிற ஒரு உத்தியோகத்தர், அதனால் துன்பம் அடைகிற ஒரு உத்தியோகத்தர் அந்த தீர்மானம் தொடர்பாக ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம். அது தொடர்பாக ஆணைக்குழுவுக்கு அவர் மேன்முறையீடு செய்யலாம். சரிதானே? அப்படி அரசாங்க உத்தியோகத்தரால் மேன்முறையீடு செய்யப்பட்டால் தான் தத்துவங்கள் கையளித்த ஒரு குழு அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் மேற்கொண்ட ஒரு கட்டளையை, சரிதானே, ஏதேனும் ஒரு கட்டளையை அல்லது ஏதேனும் ஒரு தீர்மானத்தை மாற்றுவதற்கு அல்லது சிறு மாற்றம் ஒன்றை செய்வதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு அல்லது அதே முடிவை உறுதிப்படுத்துறதுக்கு அல்லது அது தொடர்பாக பணிப்புரை வழங்குவதற்கு அல்லது மேல் விசாரணை செய்வதற்கு ஆணைக்குழு தத்துவங்களை கொண்டிருக்கும். சரி, இதில் இருக்கிற மாதிரி சொல்லாமல் நான் எளிமையாக சொல்லுகிறேனே. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்க பெற்ற ஒரு உத்தியோகத்தர் அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை தொடர்பாக மேற்கொள்ளுகின்ற ஒரு தீர்மானத்தினால் மனக்குறை அடைகின்ற அல்லது பாதிப்புக்குள்ளாகின்ற எவரேனும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அல்லது ஒரு பகிரங்க உத்தியோகத்தர் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழு தத்துவம் கையளித்தவர்கள் செய்கிற தவறு தொடர்பில் அல்லது தீங்கு தொடர்பில்
அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்யலாம். அவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளையை மாற்றுவதற்கு அல்லது திருத்துவதற்கு, அதன் சிறு மாற்றம் ஒன்றை செய்வதற்கு, திருத்துவதற்கு, அதை ரத்து செய்வதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, அது தொடர்பாக மேல் விசாரணை ஒன்றை செய்வதற்கு, அது தொடர்பில் வேறு கட்டளைகளை வழங்குவதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தத்துவம் உண்டு. சரிதான். இன்னொரு முக்கியமான விடயம் 5வது உறுப்புல அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் பொருள் கோடல் செய்வதில் ஏதேனும் இடர்பாடு இருந்தால், அது பொருள் விளக்கம் செய்வதில் ஏதாவது நெருக்கடி இருந்தால், அல்லது இந்த நடைமுறை விதிகளிலே சொல்லப்படாத விடயங்கள் ஏதாவது இருந்தால், அது தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மட்டுமே உண்டு. வேறு ஒருத்தரும் அதுக்கு பொருள் விளக்கம் சொல்ல இயலாது. அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. சரியா? இப்போ நாங்கள் இந்த 1வது அத்தியாயம் தொடர்பில் இன்றைக்கி கொஞ்சம் கூட பார்த்தோம். ஒன்று, அரசாங்க சேவை ஆணைக்குழு இந்த உறுப்புரைக்கு அமைவாக தாபிக்கப்படுகிறது. சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழு குறித்தாக்கப்பட்ட தத்துவங்களவை, அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தத்துவங்கள் உரித்தாக்கப்படும் போது அது சில விடயங்களுக்கு அமைவாக நடந்து கொள்ள வேண்டி இருக்குது. அந்த விடயங்களவை. சரிதானே? அடுத்தது, ஆணைக்குழுவினால தத்துவங்கள், தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்கள் எவ்வாறு கையளிப்பு செய்யப்படலாம், எவ்வாறு தத்துவங்கள் கையளிக்கப்படலாம், அவ்வாறு கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிப்பவர்கள் மேற்கொள்ளும் தீர்மானம் தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு எவ்வாறான அதிகாரங்கள் உண்டு என்பது பற்றியும் 8வது 9வது 10வது உறுப்புரைகள் தொடர்பில் நாங்கள் பார்க்க வேணும். இங்கே 8வது உறுப்புரை திணைக்கள தலைவர்களை நியமிக்கிறது, பதவி உயர்வு செய்கிறது, இடமாற்றம் செய்கிறது, அவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறது என்பது தொடர்பாக அமைச்சரவைக்குத்தான் உரித்திருக்கு, திணைக்கள தலைவர்கள் தொடர்பாக. ஆனால் அந்த விடயம் தொடர்பில் ஒரு ஒப்சர்வேஷன் கேட்க, ஒரு அவதானிப்பு உரைகளை கேட்கிற போது ஆணைக்குழு அதனை அமைச்சரவைக்கு வழங்கும். திணைக்கள தலைவர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்ற விடயங்களில் அமைச்சரவை உசாவுதல் செய்யும் போது அது தொடர்பான தன்னுடைய அவதானிப்புகளை வழங்க வேண்டும். ஆணைக்குழு யாருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் 55(5) சொல்லப்பட்டிருக்குது. 55(4) வரைக்கும் தான் என் பிள்ளைகளை காட்டினான். 55(5) சொல்லப்பட்டிருக்கு. அது பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவதாக இருக்க. சரிதான். அப்போ பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவதாக இருக்க வேண்டும். ஆணைக்குழுவுக்கு செய்யப்பட்டுள்ள சுதந்திரம் என்ன? இந்த 10ஆம் 11ஆம், அதாவது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயற்பாடு தொடர்பாக, அதன் சுதந்திரமான செயற்பாடு தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன என்று பார்த்தா 2 ஏற்பாடு இருக்கு. ஒன்று, அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழு தத்துவங்களை கையளித்த ஒரு குழுவினால் அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழு தத்துவங்களை கையளித்த ஒரு உத்தியோகத்தரால் மேற்கொள்ளப்படுகிற எந்த ஒரு தீர்மானம் அல்லது கட்டளையின் மீதும் விசாரணை செய்யவோ, அந்த விடயத்தின் மீது விசாரணை செய்வதற்கோ அல்லது அது தொடர்பாக ஏதேனும் ஒரு பிரகடனத்தை செய்வதற்கோ இலங்கையில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ நியாயாதிக்க சபைக்கோ அதிகாரம் கிடையாது. அரசாங்க சேவை ஆணைக்குழு குறித்தாக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய தத்துவங்களுக்கு தானே அதை ஆணைக்குழு பிரயோகிக்கலாம். அல்லது ஆணைக்குழுவினால தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு பிரயோகிக்கலாம். ஆணைக்குழுவினால தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் பிரயோகிக்கலாம். அப்படி பிரயோகித்து பிறப்பிக்கப்படுகிற ஒரு கட்டளை தீர்மானத்தை விசாரணை செய்வதற்கு, மாற்றுவதற்கு, அதன் மீது ஒரு கட்டளை இடுவதற்கு இலங்கையின் எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ நியாயாதிக்க சபைக்கோ குறித்து கிடையாது. சரிதானே? அதில் அரசியலமைப்பின் 59, 126, 61 ஆனா என்பது சொல்லப்பட்டது. என்னென்றால் 61 ஆனா என்பது நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை நீதி சேவை ஆணைக்குழுக்களை இருக்குது. அது 61 ஆனா என்கிற உறுப்புரையில் சொல்லப்பட்டது.
பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானத்தின் மீது மேன்முறையீடு செய்கிறது என்றால் அரசாங்க பொது நிர்வாகத்துக்கான மேன்முறையீட்டு நியாய சபை அதன் மீது தான் மேன்முறையீடு செய்ய வேண்டும். அதே போல் 126 உறுப்புரையில் அடிப்படை உரிமை மீறப்படுவது தொடர்பாக இருக்குது. அப்போ இந்த அடிப்படை உரிமை மீறப்படுகிற சந்தர்ப்பத்தில் சுப்ரீம் கோர்ட் தலையிடும் என்று பார்த்தினாங்க, அதாவது உயர் நீதிமன்றம் தலையிடும். அதே போல் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் தீர்மானம் ஒன்றின் மீது தலையிடுகிற அதிகாரம் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபைக்கு உண்டு. இப்போ இந்த 2 விடயங்களின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அதுக்கு மேலே அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்தின் மீதோ அல்லது அதனால் தத்துவம் கையளிக்கப்பட்ட குழு அல்லது உத்தியோகத்தர்களுடைய தீர்மானத்தின் மீதோ விசாரணை செய்யும் அதிகாரம் இலங்கையில் எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ நியாய சபைக்கோ இல்லை. அடுத்தது 11வது ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது உத்தியோகத்தை அவற்றை பிரயோகிக்கும் போது முறையற்ற விதமாக யாராவது அதில் தலையீடு செய்தார், நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்ற விடயங்களில் முறையற்ற விதமாக யாராவது தலையீடு செய்தால் அவர்கள் மீது மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். குற்றவாளியாக காணப்பட்டால் 100,000 ரூபாய் தண்டப்படம், 7 ஆண்டுகளுக்கு மேற்படாத காலத்துக்கு சிறை தண்டனை அல்லது 2ம் இணைந்த தண்டனை வழங்கப்படலாம். அப்போ பொதுச்சேவை ஆணைக்குழுவின் சுதந்திரமான செயற்பாட்டுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்று கேட்கிற போது இந்த 10ஆம் 11ஆம் உறுப்புரைகளை பார்த்துக்கொள்ளலாம். சரிதானே? என் பிள்ளைகளுடைய வசதி கருதி பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்கிற இந்த புத்தகத்தை காலையில் அந்த குழுவில் பதிவிட்டு விடுவேன். நீங்கள் செய்ய வேண்டியது 1ஆம் அத்தியாயத்தை மட்டும் வாசித்து நாங்கள் கதைத்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. மெல்ல மெல்ல தெளிவாக நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இந்த செயலமர்வு அது தொடர்பான ஒளிப்பதிவை இந்த அளவோடு நிறுத்திக்கொள்வோம்.